ஐநாத்தினை நாயகனா பரம்பரை பார்த்தீங்கன்னா சோழன் எப்படியாவது இன்னைக்குள்ள வீடு பார்த்து முடிக்கணுங்கிறதுக்காக பாண்டியனை கூட்டிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு வீடு வாடகைக்கு கேட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வீடு ரெண்ட் அதிகமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் டிரைவர்னு சொல்லிட்டு வீடு கொடுக்காம அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சோழன் பாண்டியன் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் நிலாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிதான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறேன். ஆனால் என்னை நம்பி ஒரு வீடு கூட வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா மொத்தத்தில் நான் எப்படி முடிக்க போகிறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் சோழன் தெருவா வீடு தெரிய அடையிறதை பார்த்துட்டு மனோகர் எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃப்ளாட்டே வாங்கி சோழன் நிலா பேரில் எழுதி அந்த டாக்குமெண்ட் ரேட் வந்துட்டு சோழன் கிட்ட கொடுக்குறாங்க. தயவுசெய்து மாப்பிள்ள இதை மறுக்காதீங்க, இது உங்களுக்கு உரியது. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு வீடு தேடி வாடகைக்காக கஷ்டப்படுறதே என்னால பாத்துக்க முடியல. சொத்து ஃபுல்லா வேற யாருக்கும் கிடையாது, என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான். அதனால இதுல நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை. டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கிட்டு தான் ஆகணும். தயவுசெய்து நிலாவை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல நீங்க சந்தோஷமா வாழ்ற வழியை மட்டும் பாருங்க. அந்த வீட்டுக்கானதை நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே சோழன் மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயப்படுறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோகரோ நீங்க அந்த வீட்டுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்ல சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த சிட்டில உங்களால கண்டிப்பா ஃபிளாட்லாம் வாங்க முடியாது. நீங்க நிலாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எனக்கு புரியுது. அதனால நிலா கூட்டி போயிட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல நீங்க குடும்பம் நடத்தினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. யோசிக்காம அந்த டாக்குமெண்ட்டை கை நீட்டி வாங்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போறதுக்கு ரொம்பவே பயந்து வீட்டுக்கு போறாங்க. நிலா கிட்ட தயங்கி நிலா கிட்ட நாளைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம இனிமேல் இங்கதான் நிலா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி காமிக்கிறாங்க. நிலா அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆனா டவுட்டா கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, ஏது பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டுக்கா இருந்தாலும் இப்படிப்பட்ட வீட்டுக்கு 30,000-40,000 ஆகும் சோழன், எப்படி நீங்க இந்த வீட்டை புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அடுத்து சோழன் வேற வழி இல்லாம உண்மையிலேயே நிலா என்னை தப்பா நினைச்சுக்காரு, அவங்க அப்பா ரொம்பவே என்னை கட்டாயப்படுத்தி இந்த ஃப்ளாட்டை நம்ம பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காருங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு நிலா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. நீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்க அண்ணன் தம்பிங்க உங்க மேல இவ்வளவு பாசமா உயிரா இருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு எப்படி உங்களால இப்படி சுயநலமா யோசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நிலா கேள்வி கேட்கிறாங்க. சோழனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம எப்ப நிலா யோசிக்கிறது, நமக்கும் குழந்தை பெற்று நம்மளும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, அண்ணா அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம லைஃபை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிலா கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உண்மையிலே சொல்லணும், உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க வேணா வந்து இந்த வீட்டுல தனியா வாழ்ந்துக்குங்க, என்னால இந்த வீட்டுக்கு வர முடியாது, நான் எப்பவும் அந்த வீட்டுல தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு இங்க வந்து போயிடறாங்க. சோழனும் இவளை எப்படி சமாதானப்படுத்துறது தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சோழன் மனோகருக்கு கால் பண்ணி இது மாதிரி நிலா தங்கிட்ட கோவப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு மனோகரும் நீங்க உடனே சொன்னதுனால அவ சம்மதிக்கல, போக எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ள, அவள்கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைங்க, கண்டிப்பா அவ மனசு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. வானதி மெடிக்கல் ஷாப்ல கையில இருந்து நிறைய பணம் போடுற மாதிரியா எடுத்து கடன் மேல கடன் வாங்குறாங்க. இவ்வளவு கடன் எப்படி வந்துச்சு வானதி, கொஞ்சம் மாதிரி செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. ஆனா வானதியோ என்னால இதுக்கு மேல இதுக்கு மெயின்டைன் பண்ண முடியல, தயவு செய்து வித்திருப்பாண்டி, இந்த கடையை வாங்கினதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுறாங்க. ஆனா பாண்டியனும் இந்த கடையை வச்சு நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் மனசார நம்புறேன், நீ மட்டும் ஏன் இது மாதிரிலாம் யோசிக்கிற, கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லிட்டு வானதிக்கு சப்போர்ட் பண்றாங்க.